இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கதை தான் நேத்து நடிகர் விஜய் அவர்கள் போட்ட அந்த ஒரு வீடியோ. இல்ல சிஎம் சார், நீங்க என்ன வேணா பண்ணுங்க சார், ஆனா அவங்கள விட்டுருங்க. என்னையா இங்க படம் ஷூட்டிங்கா நடக்குது? ஆமா, நீ யாரு முதல்ல? யாரையா நீ என்ன பெரிய இந்த இது அப்படியே தமிழ்நாட தலைகீழா மாத்திட்டியா? இல்ல தமிழ்நாட்டுல நடந்த எல்லா போராட்டங்களையும் பங்கேற்றியா? இல்ல தமிழ்நாடு இந்தியாலே நம்பர் 1 மாநிலமா இருக்கே, இதுக்கு ஏதாவது பண்ணியா? ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு ஐயோயோ சிஎம் சார் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னா இதனே ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைச்சியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ நடிகர் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தே இன்னும் நீ வெளில வரல. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சிஎம் சார் உன்னைய பேசியிருக்காரா? உன்னைய ஒரு மனுஷனாவே அவர் கன்சிடர் பண்ணல. இது எப்படி தெரியுமாடா இருக்கு? ஐயோ வடிவேல் சொல்லுவால, நானும் ஒரு அப்படிதான், என்னையும் ஜெயிலுக்கு கூட்டுப்பா. அதே கதை தான். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நீ மன்னிப்பு தான் கேட்கல. சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த செத்தவங்க குடும்பத்துக்கு 4 வார்த்தை ஆறுதலாவது சொன்னியா? அதுவும் கிடையாது. அப்ப என்னத்துக்கு நேத்து அந்த வீடியோவை நீ போட்ட? நானும் மனுஷன் தானே. நீ மனுஷன் எல்லாம் கிடையாதுயா, நீ மகா நடிகன். ஆனா ஒண்ணுன, நீ இப்ப நடிக்கிற பத்தியா, இத நீ சினிமால நடிச்சிருந்தேன்னா நீ கஷ்டப்பட்டு ஆளெல்லாம் செட் பண்ணி புடுங்கணும்னு நினைச்ச பத்தியா, சூப்பர் ஸ்டார் பட்டம். அதெல்லாம் நீ புடுங்கணும்னு இந்த சதி வேலையெல்லாம் பண்ணாம இப்படி அசிங்கப்படாம தானா கூட கிடைச்சிருக்கும். இப்ப நடிக்கிறத திரையில நடிச்சிருந்தேன்னா சும்மா வேற லெவல்ல இருந்திருக்கும்.